சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சொல்ல போற இந்த யட்சினியோட மந்திரத்தை ஜபித்தா நமக்கு கட்டாயம் நாம விரும்பிய பொருள் எதுவோ அது கைவசப்படும். ஏன்னா நல்ல ஜாதகர்களா இருக்கிறவங்களுக்கு தானே நிகழும், ஜபம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. பாக்கியாதிபதி பலமா இருந்தா அவளுக்கு தானே நிகழும். அதெல்லாம் அந்த அற்புதங்கள் அவளுக்கு ஜபம் வேண்டாம். நமக்கு கைவசப்படாத போது நமக்கு இந்த ஜபம் தேவைப்படுது. நமக்கு பொருள் கைவச அடமான வச்சு மூட்ட முடியாத அவஸ்தப்படுவா. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கடன் வாங்கிட்டு அது தீர்க்க முடியாம போராடுவா. அதெல்லாம் கைவிட்டு போகக்கூடிய நிலை வரும்பொழுது இந்த ஜபம் பண்ணா கட்டாயம் நம்ம கைக்கு அது திரும்ப கிடைக்கும். வீடோ வாகனமோ கம்பெனியோ கைவிட்டு போற ஆக்ஷன் ஏலத்துக்கு போறது நம்ம கைக்கு கிடைக்கும்னு சொல்லுவான். இது 108 ஊரு 45 நாள் ஜபிக்கலாம், அற்புதமான பலன் தெரியும். அப்புறம் இது பிரயோகம் சொல்லிட்டு போனதா கையில எலுமிச்சை பழம் வச்சு 28 ஊரு ஜபிச்சு எடுத்துட்டு போலாம். அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம எங்க போறோமோ அப்ப அந்த எலுமிச்சை பழத்தையும் கையோட எடுத்துட்டு போலாம். அந்த பிரச்சனைகள் தீர்ந்து பொருள் நம்ம கைவசப்படும். பல்வேறு பலன் தரக்கூடிய அந்த மந்திரத்தை எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி. இப்ப தொலைக்காட்சியில தெரிகிறது, எழுதிக்கங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் நமோ பகவதி அரவிந்த யட்சினி மமவசம் குரு குரு ஸ்வாஹா. பைராகிகள்லாம் இந்த யட்சினியை உபாசனை பண்ணி அவளுக்கு தேவையான மூலிகை சில ரசாயன பொருட்களை கையில கொண்டு கொடுக்கும்படியா செய்வான்மா. இதை ஜபம் பண்ணா நினைச்ச மாத்திரத்துல நம்ம கைக்குள்ள கொண்டு கொடுக்கணுவா. 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். முறையா மந்திரங்களை ஜபிச்சு பண்றது வேற, சித்து விளையாட்டு வேற, ஏமாத்து வேலைன்றது வேற. இப்ப மண்டபத்து உள்ள மேல் பாகத்துல ஒரு தகரத்தை சொருகி வச்சுட்டு அதை வி ஷேப்ல கட் பண்ணி வச்சிருவா, எச் ஷேப் மாதிரி கட் பண்ணிடுவா. அதுக்குள்ள பச்சை தவளையை விட்டுருவா குட்டியா. இது தூவம் போட்டா அந்த தவளை கத்திச்சுன்னா ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கும். உடனே நம்ம என்ன நினைப்போம், மண்டவோடு கத்துறதுன்னு நினைப்போம். கையில கத்தாழியை கட் பண்ணி வச்சுட்டு கற்பூரம் ஏத்துவா. இதெல்லாம் அக்னி ஸ்தம்பனம் ஆயிடுமா, இல்ல மண்டவோட பேச வைக்கிறது ஆயிடுமா? இப்ப கொதிக்கிற எண்ணெயில கொஞ்சம் நெய்யும் எலுமிச்சம்பழம் ஜூஸும் கலந்துட்டோம், அதுல வடை சுட்டு கை போட்டு எடுப்பா, கை சுடலன்னு. இந்த வேலை எல்லாம் அக்னி ஸ்தம்பனம் கிடையாது இல்லையா? மந்திர பூர்வமா பண்றது வேற, ஏமாத்து வேலை பண்றது வேற. பச்சை தவளை நெய் எடுத்து காலில் தடவி நெருப்புல நடப்பா. இது அக்னி ஸ்தம்பனம் ஆகுமா? ஆகாது. மகான்கள் பண்ண அக்னி ஸ்தம்பனம் வேற, இது வேற. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அரவிந்த யட்சினிய முறையா ஜபிச்சு கையில பொருள் வர வைக்கிறது வேற, இதே வேற விதமா செய்யறது வேற. 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதுக்கு சொல்ல வர எது ஏமாத்து வேலை, எது ஜபம் புரிஞ்சுக்கணும். முறையா ஜபித்து பலன் அடைகிறதுன்றது வேற. இந்த அரவிந்த யட்சினி எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத பொருளை பத்மாவதி யட்சினி மாதிரி கையில கொண்டு கொடுக்கணுவா. அவ்வளவு தூரம் வேண்டாம். நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு, கைவிட்டு பொருள் போகாம இருக்கிறதுக்கு இதை ஜபம் பண்ணா போரும். நம்ம அளவோட நம்ம ஜபித்து வளமான பலன் பெறுவது சிறப்பா இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பொருட்களை கைவசப்பட வைக்கக்கூடிய மகத்தான மந்திரத்தையும் அதனுடைய மகிமையும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. இன்பமே சூழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க. இந்த மண்ணிலே பற்பல மர்மங்கள் நிறைந்த பூமி. நாம் முழுமையோடு எந்த ஒரு மந்திர உச்சாடனங்களை செய்தாலும் அதில் பரிபூரணமான வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு தகவலை, நல்ல ஒரு மந்திரத்தை அனைவரும் அறிந்து கொள்ளும் நோக்கிலே இந்த மந்திரத்தை உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். ஸ்ரீலஸ்ரீ சித்தனருள் யூடியூப் சேனல் ஜே.கே. ஆறுமுகம். அனைவரும் இது போன்ற நல்ல ஒரு மந்திர உபாசனையை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஸ்ரீலஸ்ரீ சித்தனருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்து நல்ல ஆதரவு தாருங்கள். நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கையை வந்தடையும். என்றென்றும் அன்புடன் உங்கள் சித்தனருள் ஜே.கே. ஆறுமுகம். அன்பு காலை வணக்கம். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு எதையும் உச்சாடனம் செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும்.